நாங்கள் மீதி காரியங்களை கடந்து செல்வோம். வேத புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் லூக்கா புஸ்தகம் 17:11 நாங்கள் பார்ப்போம். அந்த சம்பவம் இப்படியாக காணப்படுகின்றது. பின்பு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று லூக்கா புஸ்தகம் 17:14 அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இது லூக்கா புஸ்தகம் 17:16 காணப்படுகிறது. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேரும் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் முன்னே ரட்சித்தது என்றார் என்று ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு சம்பவமாக வேத புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு திருஸ்தாந்தங்கமாகவும் எச்சரிப்பாகவும் அநேக சம்பவங்கள் எழுதி வைத்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு அருமையான சம்பவம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக உலகத்திலே சுற்றி திரிகையிலே அவர் நோய்களை சுகப்படுத்துவர் மாத்திரமல்ல, அவர் குஷ்ட ரோகிகளை கூட அவர் தொட்டு சுகமாக்குகிற எங்களுடைய அருமையான தகப்பனாக இருக்கின்றார். அதுபோன்ற இந்த சம்பவத்திலும் ஒரு அருமையான நம்முடைய அன்பு ஆண்டவர் 10 குஷ்ட ரோகிகளை தான் எருசலேமுக்கு போகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே காணுகிற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. அந்த குஷ்டரோகிகள் அவருக்கு கிட்ட கூட வர முடியாதவர்களாய் தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அப்படி அந்த எல்லோராலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட, எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட, மக்களால் தொடப்படக்கூடாத அந்த குஷ்டரோகிகள் தூரத்திலே நின்று அவரை பார்த்து, அந்த ஐயரை எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது, இரக்கத்தின் தேவன், நோய்களை சுகப்படுத்துகிற தேவன் மட்டுமல்ல, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக சொல்கிற ஒரு வார்த்தை தான், அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசிரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஆசிரியர்களுக்கு போய் நீங்கள் காண்பீங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் வேண்டி வந்தவர்களை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தையானது ஒருவேளை எங்களுக்கு சிந்திக்கக்கூடும். ஒருவேளை ஆசிரியர்களை நோக்கி அவர்களிடம் போய் காண்பித்தால் சில வேளைகளிலே ஆசிரியர்கள் சுகப்படுத்துவார்கள் என்ற அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரோ என்று கூட அது எங்களுக்கு எண்ண தோன்றும். ஆனாலும் அப்படி அவர் அந்த எண்ணத்தில் சொல்லவில்லை. ஆசிரியர்கள் அந்த நாட்களிலே குஷ்டரோகிகளை அவர்கள்தான் சுகப்படுத்தி அவர்கள் சுத்தமாகினார்களா அல்லது சுத்தம் இல்லாமல் இன்னும் சுகப்படாமல் இருக்கிறார்களா என்று இந்த ஜனங்களோடு பழக முடியுமா பழக முடியாதா என்று தீர்மானிக்கிறவர்கள் இந்த ஆசிரியர்களாக காணப்படுகின்றபடியினால் இந்த ஆசிரியர்களுக்கு தான் குஷ்டரோகிகள் தங்களுடைய சுத்தமானதை காண்பித்து அவர்களிடத்தில் இருந்து உறுதிமொழி என்ற ஒரு காரியத்தை அவர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அவர்கள் சொன்னால்தான் அவர்கள் சுத்தமானார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்கின்ற படியினால்தான் அந்த கால வளமையின்படி ஆசிரியர்களுக்கு போய் உங்களை காண்பீங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு போன இந்த 10 குஷ்டரோகிகளும் போகும் பொழுதே சுகமானார்கள் என்று நம்முடைய வேத புத்தகம் சொல்கிறது. உண்மையிலே அருமையான ஆண்டவர் வேத புத்தகத்திலே கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதங்களிலே இந்த ஆசிரியர்களுக்கு காண்பிக்க போகும் பொழுதே இவர்கள் சுத்தமானார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்கள்? உண்மையிலேயே குஷ்டரோகம் உள்ளவர்கள் சுகப்படுகிற காரியமாக இருந்தால் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்கள்? எப்படியான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் அதிலே சம்பவத்திலே சிந்திக்க வேண்டிய காரியம், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்த 10 குஷ்டரோகிகளிலே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது ஒரு அவனுடைய காரியமாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், எங்களுக்கு பிரியமானவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பேச்சு மூலம் வெளிப்படும். அப்படி அவர்கள் பேசுகின்ற எண்ணங்கள் அவருடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்டால் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் கணிக்க முடியும் மட்டுமல்ல, அவர்களை கணிக்கின்ற படியினால் அவர்களோடு ஐக்கியம் வைக்கவும் அவர்களை அன்பு கூறவும் என்னென்ன காரியங்கள் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்தோம் என்று சொன்னால் அந்த காரியங்களை செய்தால் அவர்களிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய பாதத்திலேயே முகங்குப்புற விழுந்த அந்த சமாரியனை நோக்கி சொல்கிற வார்த்தை, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவரையும் திரும்பி வர காணோமே என்று
அவருடைய இதயத்திலே இருந்து வருகிற வார்த்தையாக காணப்படுகிறது. அன்பு பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே, சிறு பிள்ளைகள், இளம் வாலிப பிள்ளைகள், அருமையான இளம் பங்காளர் பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்ற காரியம், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, ஒருவர் மாத்திரம் வந்திருக்கிறாரே, மற்ற 9 பேர் எங்கே, தேவனை மகிமைப்படுத்த அவர்கள் எங்கே என்று கேட்கின்ற ஒரு இதயத்திலிருந்து வருகிற ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்திலிருந்து வருகின்ற அந்த வார்த்தையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் மறக்கக்கூடாது. அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, சிறு பிள்ளைகளுடைய காரியங்களிலே, அன்பு வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள், அற்புதங்கள் செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பெரிதான இந்த உலகத்தின் ஜென்ம சுபாவ பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிப்பை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி எங்களை மீட்டுக்கொண்டு அன்பு தெய்வமாக காணப்படுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான், தேவனை மகிமைப்படுத்த மிகுதி 9 பேரும் எங்கே என்கின்ற அங்கலாய்க்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. சரி பிரியமான அன்பு உறவுகளே, இந்த அந்நியர்கள் என்று சொன்னால் சமாரியர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் சமாரிய தேசத்திலே இருந்தாலும், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பகுதியாக காணப்பட்டாலும், அந்த நாட்களிலே அவர்கள் அசீரிய ராஜாவினுடைய காலகட்டங்களிலே அந்த அசீரிய ராஜா தன்னுடைய இனங்களை அழைத்து வந்து இந்த சமாரியர் தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் இனங்களோடு கலந்து அங்கே விக்கிர ஆராதனைகளையும் ஊக்குவித்தபடியினால் இந்த சமாரியர்கள் இரண்டுக்கும் கெட்ட நிலைமையிலே ஒரு அருவருப்பானவர்களாக இஸ்ரவேல் இனங்களுக்கு காணப்படுகின்ற அந்த சமாரியர்களாக இருக்கின்றபடியினால் இந்த சமாரியனை ஒழிய மற்ற ஒருவரையும் தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் இனங்கள், சொந்த ரட்சிக்கப்பட்ட இனங்கள் எங்கே என்று அங்கலாய்க்கின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே சரி பிரியமான அன்பு உறவுகளே, இந்த சம்பவத்திலே இருந்து தேவன் எங்களுக்கு செய்த அற்புதங்களை சாட்சியாக சொல்லவோ அல்லது தேவனை மகிமைப்படுத்தவோ அல்லது அவருக்கு நன்றி சொல்லவோ நாங்கள் மறக்கக்கூடாது. நிச்சயமாக நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கு எங்களுடைய வாயினாலே அவருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவது எங்களுடைய மிக முக்கிய கடமையாக இருக்கிறது. என்கிற காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சம்பவமாக இந்த லூக்கா புத்தகம் 17:14 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்வி, இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவரை திரும்பி வர காணுமே என்று அங்கலாய்க்கின்ற நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் வருகின்ற வார்த்தை. சரி பிரியமான அன்பு உறவுகளே, இந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடித்தோம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நாங்கள் மகிமைப்படுத்தி அவரை நாங்கள் கனப்படுத்துவது மட்டுமல்ல, அவருக்கு நன்றி சொல்ல தினமும் நாங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் எங்களே அன்பு கூறுகிற தேவன். அவர் தான் எங்களை முதல்ல அன்பு கூர்ந்தவர். அதன் பின்புதான் நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகின்றோம். அந்த அன்பினால் தான் கல்வாரியிலே தன் ரத்தத்தை சிந்தி இருக்கின்றார். ஆகவே அந்த முதல் முறையாக எங்களை அன்பு கொண்ட அன்பு தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு நன்றி சொல்வதற்கு மறக்கக்கூடாது என்பதை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகின்றோம். இது சம்பவமாக காணப்படுகிறது. சரிப்பிரியமான அன்புறவுகளே, ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்காளர்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே ஒரு வேத புத்தகத்தின் சம்பவத்தை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்போம்.